ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேற்கு வங்காளத்தில் உள்ள பூர்வ பர்துவான் மாவட்டத்தில் அமைந்துள்ள கத்வா என்னும் இடத்துல அமைந்துள்ள ஜோகத்யா சக்தி பீட கோவில இன்னைக்கு நாம தரிசனம் செய்ய போறோம். இங்க வீட்டில் இருக்கும் அன்னை யோகாம்பிகா அல்லது ஜோகாம்பிகா என்று போற்றப்படுகிறார். பைரவர் க்ஷீரேஸ்வரர் அல்லது க்ஷீர் கண்டக் என்ற பெயருடன் வீற்றிருக்கிறார். இங்கே உள்ள புஷ்கரணி க்ஷீரதகி என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலே அன்னையின் வலது கால் கட்டை விரல் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. இங்கே 2 கோவில்கள் அன்னை ஜோகத்யா கோவில்களாக கூறப்படுகிறது. ஒன்று மூல கோவிலான பழைய கோவில், மற்றொன்று புதிதாக கட்டப்பட்ட கோவில். இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னை பத்ரகாளி ஸ்வரூபமாக வணங்கப்படுகிறார். கோவில் ராமாயணத்துடன் தொடர்புடையது. ஒரு முறை மயில் ராவணன் என்னும் அசுரன் இங்கே சிலை கொண்டு இருக்கும் அன்னை பத்ரகாளியின் தீவிர பக்தனாக இருந்தான். ராவண யுத்தத்தின் போது அவன் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்து கொண்டு போய் பாதாள உலகத்திலே அடைத்து வைத்தான். இதை அறிந்த ஆஞ்சநேயர் அவனோடு போரிட்டு அவனை வீழ்த்தி ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் பாதாள உலகத்தில் இருந்து மீட்டு வந்தார். அவர் வரும்பொழுது மயில் ராவணன் பூஜித்த பத்ரகாளி சிலையையும் கையோடு எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த சிலையை க்ஷீர் கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரின் குளத்தின் நடுவிலே அவர் வைத்ததாக கூறப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய செங்கல் கோயிலாக இக்கோயில் கட்டப்பட்டு அதை சுற்றி ஒரு பெரிய சுவர் அமைக்கப்பட்டது. அன்றைய மக்கள் இதை மா பாரி என்று அழைத்தார்கள். அதாவது அன்னையின் வீடு என்று பொருள்படும் வகையில். அந்த வளாகத்திற்குள் மடப்பள்ளி, பக்தர்களுக்கு உணவு அளிக்கப்படும் வளாகம் மற்றும் நாத் மந்திர் என்று சொல்லக்கூடிய மகான்களின் சமாதியை உள்ளடக்கியதாக இருந்தது. 1760ஆம் ஆண்டு சுல்தானின் படை தளபதியான கலாபகர் தலைமையிலான இஸ்லாமிய படை இந்த கோவிலை தரைமட்டமாக்கியது. 1770ஆம் ஆண்டு மன்னர் சந்திரபார்பருபா இக்கோவிலை மீண்டும் புதுப்பித்து கட்டினார். 2005ஆம் ஆண்டில் க்ஷீர்தகி குளத்தில் நடுவில் அழகிய பளிங்கு கோவில் கட்டப்பட்டது. அதற்கு அடியில உள்ள தண்ணீரில அனுமானால் கொண்டு வரப்பட்ட பத்ரகாளியின் சிலை வைக்கப்பட்டு நீருக்கடியில அவள் பூஜிக்கப்படுகிறாள். மேலே கட்டப்பட்ட கோவில் கருவறையில அன்னையின் மூர்த்தம் ஏதும் கிடையாது. அன்னையின் சிறு விக்கிரகங்கள் மட்டுமே வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுறது. பண்டிகை காலங்களிலும் திருவிழா காலங்களிலும் அன்னையின் சிலை தண்ணீரில் இருந்து மேலே எடுக்கப்பட்டு மேலே உள்ள கோவிலில் வைத்து பூஜைகள் நடத்தப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு இக்குளத்தில் தேவியின் மற்றொரு பழங்கால சிலை வெளிப்பட்டது. இக்கோவிலுக்கு அருகிலேயே ஒரு புதிய கோவில் ஒன்று சிவப்பு கற்களை கொண்டு கட்டப்பட்டு அதில் புதிதாக கிடைத்த அன்னையின் யோகத்யாவின் சிலை வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிலை கருங்கல்லால் ஆன அன்னை பத்ரகாளியின் சிலை. புதிய கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் இவள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அன்றாட பூஜைகள் இவளுக்கே நடைபெறுகிறது. இந்த புதிய கோவிலில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தங்கும் இடம், உணவருந்தும் இடம் போன்றவையும் விருந்தினர் மாளிகை ஆகியவையும் அமைக்கப்பட்டு இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த புதிய சிலை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையானது என்றும் அதே நேரத்தில் பழைய சிலை 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று கூறுகிறார்கள். க்ஷீர்தகி குளத்துல அன்னை யோகத்யா நிரந்தரமாக வசிப்பதாக இங்க உள்ள மக்கள் கருதுகிறார்கள். மகர சங்கராந்தி மற்றும் பைசாக் புத்தாண்டு நாட்களில யோகத்யா தேவி நீருக்கு அடியில் இருந்து மேலே எழுந்தருளி தனது கோவிலுக்கு வருகை புரிகிறாள். அந்நாட்களில் அன்னையை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் இங்கே கூடுகிறார்கள். ஆஷாட நவமி, விஜயதசமி, தைப்பூசம் மற்றும் மகர சங்கராந்தி ஆகியவை இந்த பகுதியில் உற்சாகமாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும். அந்நாட்களில் ஜோகத்யா தேவி குளத்தில் இருந்து மேலே வந்து மக்களுக்கு தரிசனம் கொடுத்து பின் அடுத்த நாள் தன் இருப்பிடமான க்ஷீர்தகி குளத்திற்கு திரும்பி விடுகிறார். க்ஷீர்தகி குளத்தின் வலது பக்கத்துல மற்றொரு குளம் உள்ளது. இதற்கு சாகர்தகி என்று பெயர். தேவி ஜோகத்யா சிவபெருமானை மணந்த பின்பு வங்காள மக்களின் வழக்கப்படி இக்குளத்தில் தான் சங்கு மற்றும் பவழத்தால் செய்த வளையலை முதன்முறையாக அணிந்த இடமாக வணங்கப்படுகிறது. இதை நினைவு கூறும் வகையில அன்னை ஜோகத்யாவை வழிபடும் நாளில் உள்ளூர் பெண்கள் சங்கு மற்றும் பவழத்தால் செய்யப்பட்ட 2 வெள்ளை வளையல்களை அன்னைக்கு சாற்றி பின் அவற்றை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். இதனால் அவர்களுடைய மாங்கல்ய பாக்கியம் நீடித்து இருக்கும் என்பது நம்பிக்கை. தேவி ஜோகத்யா கோவிலில் இருந்து 200 மீட்டர் தொலைவில் க்ஷேத்திர பைரவரான சிவபெருமானின் கோவில் இருக்கு.
இங்கே இவர் ஷீர்கண்டக் மற்றும் க்ஷீரேஸ்வர் என்ற திருநாமத்தோடு லிங்க ரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். முகலாய படையெடுப்பின் போது இந்த சிலையை உடைக்க முற்பட்டதாகவும் ஆனால் அவர்களால் உடைக்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. அப்பொழுது ஆயுதத்தால் சிவலிங்கத்தின் மீது ஏற்பட்ட வடு இன்றும் நாம் காணலாம். நவராத்திரி, துர்கா பூஜா, சிவராத்திரி, தைப்பூசம், பைசாக்கி ஆகிய தினங்கள் இங்கே மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் அன்னைக்கு மீன் கறியும் பாயசமும் பிரசாதமாக படைக்கப்பட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உணவாக வழங்கப்படுகிறது. திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருக இங்குள்ள அன்னையை இவ்வூர் மக்கள் வணங்குகிறார்கள். ஜோகத்யா தேவியை வணங்கி அவள் அருளோடு எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறோம். சர்வம் சக்திமயம்.